எல்லாருக்கும். இன்னைக்கு வந்து எப்படி சொல்கிறது, நடந்து நடந்து என் காலே செத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரே நடராஜா நடராஜா அப்படிங்கிற மாதிரி நடந்துகிட்டே இருந்தேன். நான் அவ்வளோ தூரம் நடக்க மாட்டேன், கொஞ்சம் நடந்தாலே கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படி இருக்க என்னைய போச்சு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகாமல். இந்த பூவை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு, இந்த பூவை பார்த்தோன்னே அப்படியே நின்றுட்டேன். அவங்க எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ பாருங்கள், கிடு கிடு கிடுன்னு ஓடுறேன்னா அவங்களாம் போயிட்டாங்கன்னு அப்படியே ஓட்டமாக ஓடினேன். நடந்து போகிறது நல்லதான், பட் ஆனால் என்ன மாதிரி பேஷண்ட்லாம் வச்சுட்டு நடந்து போக வேணாம். இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் அங்கங்கே நிறுத்தி ஒரே ஃபோட்டோ வீடியோன்னு எடுத்துகிட்டே தான் இருக்கிறேன். எல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான். இந்த வெள்ளை ஆட்டுக்குட்டியை பாருங்களேன். கேடா எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே ரொம்ப நேரம் என்னையே பார்த்துட்டு இருந்துச்சு. நானும் அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். இவ்வளோ காட்டுக்கு ஒதுக்குப்புறமா எவ்வளோ அழகான வீடெல்லாம் இருக்குது. நமக்கும் இப்படி இருந்தால் நல்லா தானே இருக்கும். அப்படியே ரோட்டு முன்னாடி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நல்லாவா இருக்குது. நல்லா அப்படி நிம்மதியாக ஜாலியாக செடி கொடி தாவரம் அந்த மாதிரி இருக்க தான் எனக்கு பிடிக்கும். எங்கள் ஊரில் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் எங்கள் தாத்தா ஊரில் அப்படி இருக்கும், எங்கள் ஊரில் சத்தியமாக அப்படி இருக்காது. அதே பார்க்கவே முடியாது. செடியும் பார்க்க முடியாது, ஒன்றும் பார்க்க